அது கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதானத்துவம் இந்த கூட்டத்துக்கு கூட்டப்பட்டது. ஏன் இவ்வளவு பெரிய ஒரு கன்ஃபியூஷன்? நான் ரொம்ப சிம்பிளான ஒரு கொஸ்டின். அவருக்கு வேற எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது. என்ன வேணா இருக்கட்டும்ங்க. வணக்கம், நேர்பட பேச நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். காதல் விவகாரத்தில் சிறுவன் கடத்தப்பட்டிருக்கிறார். இது தொடர்பான விவகாரத்தில் ஏடிஜிபி கைது செய்யப்பட்டிருக்கிறார். கேவி குப்பம் சட்டமன்ற உறுப்பினர் திரு பூவை ஜெகன்மூர்த்திக்கு உயர்நீதிமன்றம் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. இதெல்லாம் தான் இன்றைய நேர்பட பேசுவின் பேசுபொருள். ஆழ்கடத்தல் கட்ட பஞ்சாயத்து வெட்கக்கேட்டின் பின்கதை என்ன அப்படிங்கிற தலைப்பில் பேச இருக்கிறோம். ஓய்வு பெற்ற காவல் உதவி ஆணையாளர் திரு ராஜாராம் பங்கேற்றிருக்கிறார். அரசியல் விமர்சகர் திரு சுமன் சி ராமன் பங்கேற்றிருக்கிறார். மூத்த பத்திரிகையாளர் திரு பிரகாஷ் இணைந்திருக்கிறார். அரசியல் விமர்சகர் திரு பொன் வில்சன் பங்கேற்றிருக்கிறார். வணக்கம் விருந்தினர்கள் அனைவருக்கும். செய்தியுடைய பின்னணி என்ன அப்படின்னா, திருவள்ளூர் மாவட்டம் களாம்பாக்கம் திருவாலங்காடு இந்த பகுதியைச் சேர்ந்தவர் லட்சுமி, இவருடைய மகன் தனுஷ். தேனி மாவட்டம் தொழிலதிபர் வனராஜா, அவருடைய மகள் விஜயஸ்ரீ. இவங்க இருவரும் ஏப்ரல் 15ஆம் தேதி பதிவு திருமணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். மகளை எப்படியாவது வீட்டுக்கு அழைத்து வந்துவிட வேண்டும் அப்படின்னு வனராஜா முயற்சி செய்கிறார். அந்த அடிப்படையில் ஓய்வு பெற்ற பணி நீக்கம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய காவல் ஆய்வாளர் மகேஸ்வரியை தொடர்பு கொண்டு இது தொடர்பான அசைன்மெண்ட் குறித்து பேசுகிறார். அவர் ஏடிஜிபி ஜெயராம், அதே போன்று கேவி குப்பம் சட்டமன்ற உறுப்பினர் பூவை ஜெகன்மூர்த்தி இருவரோடும் தொடர்பு கொண்டு பேசி இந்த பெண்ணை வீட்டுக்கு அழைத்து வந்து விடுவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டிருக்கிறார்கள். ஜூன் மாதம் 6ஆம் தேதி லட்சுமி வீட்டுக்கு போய் தன்னுடைய மகளை அழைத்து வருவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டிருக்கிறாங்க. அங்கே விஜயஸ்ரீ இல்லாத நிலையில் தனுஷுடைய தம்பி சிறுவன் 17 வயது அந்த சிறுவனுக்கு அவரை காரில் கடத்திட்டு அப்போ லட்சுமி புகார் கொடுக்குறாங்க. 100 தொடர்பு கொண்டு காவல்துறைக்கு தகவல் கொடுக்குறாங்க. தன்னுடைய இளைய மகனை யாரோ கடத்திட்டு போகிறாங்க, முகம் தெரிந்த முகம் தெரியாத நபர்கள் கடத்தி கொண்டு சென்றிருக்கிறார்கள் அப்படின்னு. கடத்திட்டு போன சிறுவனை ஒரு பேருந்து நிலையத்திலேயே இறக்கிவிட்டு சென்று விடுகிறார்கள். 3 வாகனங்களில் இந்த கடத்தல் சம்பவம் நடக்குது. அதில் ஏடிஜிபியோடைய ஜெயராமுடைய வாகனமும் ஒன்று, அரசு பதிவெண் கொண்ட ஒரு வாகனமும் ஒன்று அப்படிங்கிறது காவல்துறை விசாரணையில் தெரிய வருகிறது. மற்ற 2 வாகனங்களிலிருந்து கிட்டத்தட்ட 7.5 லட்சம் ரூபாய் பணமும் பறிமுதல் செய்யப்படுகிறது. 5 பேர் மீது காவல்துறை வழக்கு பதிவு செய்கிறாங்க. வனராஜா, மகேஸ்வரி, வழக்கறிஞர் சரத்குமார், டேவிட் உள்ளிட்ட 5 பேர் மீது வழக்கு பதிவு செய்து கைது நடவடிக்கையும் மேற்கொண்டிருக்கிறார்கள். ஏடிஜிபி ஜெயராமுக்கும் சட்டமன்ற உறுப்பினர் பூவை ஜெகன்மூர்த்திக்கும் இந்த கடத்தல் சம்பவத்தில் தொடர்பு இருப்பதாக காவல்துறை சந்தேகிக்குது. முன்ஜாமீன் கோரி ஜெகன்மூர்த்தி நீதிமன்றத்தை நாடுகிறார். நீதிமன்றம் ரொம்ப காட்டமான கேள்விகளை ஜெகன்மூர்த்தியை நோக்கி கேட்குறாங்க. கட்ட பஞ்சாயத்து செய்கிறீங்க, சட்டமன்ற உறுப்பினராக மக்கள் உங்களை ஆக்கியது இதற்கு தானா அப்படின்லாம் சொல்லி ஏடிஜிபியை கைது செய்வதற்கான ஆணையும் நீதிமன்ற வளாகத்திலேயே பிறப்பிக்கப்படுகிறது. அந்த அடிப்படையில் சட்ட ரீதியான நடவடிக்கைக்கும் அவர் உள்ளாக்கப்படுகிறார். இதுவரைக்கும் விசாரித்து தற்போதுதான் இருவரையும் விடுவித்திருக்கிறார்கள், பூவை ஜெகன்மூர்த்தியையும் ஜெயராமையும். இதுதான் இந்த செய்தியுடைய பின்னணி. அதை ஒட்டி தான் பேச இருக்கிறோம். திரு பிரகாஷ், இதுவரைக்கும் எடுக்கப்பட்ட சட்ட ரீதியான நடவடிக்கைகள் விமர்சனத்திற்கும் உள்ளாயிருக்கு, பாராட்டுக்கும் உள்ளாயிருக்கு. ஒரு அரசியல் காழ்ப்புணர்ச்சியோடு இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்படுகிறது அப்படின்னும் ஒரு பார்வை, சரியாக காவல்துறை இந்த விவகாரத்தில் நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்க அப்படின்ற ஒரு பார்வையும் இருக்கு. இது எப்படி அணுகலாம்? இதில் இன்னைக்கு ஜெயராம் சுப்ரீம் கோர்ட்டுக்கு மூவ் பண்ணியிருக்காரு. சுப்ரீம் கோர்ட்டில் சஸ்பெண்ட் நடவடிக்கையும் அரஸ்டையும் எதிர்த்து அவர் மூவ் பண்ணியிருக்காரு. எல்லாத்துக்கும் ஒரு ஸ்டே வேணும்னு சொல்லிட்டு அவர் மூவ் பண்ணியிருக்காரு. இப்போது விசாரிச்சுட்டு அவரை முழுசும் உட்கார வச்சு விசாரிச்சுட்டு ஸ்டேஷனுக்கெல்லாம் கொண்டு போயிட்டு விசாரிச்சுட்டு விட்டுட்டாங்க. ரைட்டா, ஓன் பெயிலே விட்டுட்டாங்க அவர். அதே மாதிரி பூவை ஜெகன்மூர்த்தியும் விசாரிச்சுட்டு விட்டுட்டாங்க. இப்போது இந்த சம்பவம் நடக்குது. இந்த சம்பவத்தில் சம்பந்தப்பட்ட ஆட்களை விசாரிக்கும் பொழுது அதில் ஏடிஜிபியுடைய இன்வால்மெண்ட்டு கம்ப்ளீட்டாக தெரியுது. அவருடைய வாகனம் தான் போகுது, அவரோட வாகனம் தான் சிறுவனை திருப்பி கொண்டு பேரலாம்பட்டுன்ற ஊரில் இறக்கி விடுது. அவரோட வாகனம் தான், ரைட்டுங்களா. இப்போ அவரோட வாகனம் உதாரணத்துக்கு இப்போது ஐஜி அஸ்ரா கார்க்கு தான் விசாரிக்கிறாரு இந்த வழக்கை.
அஸ்ராகாருக்கு வீடும் ஜெயராம் வீடும் எதிரெதிர் வீடு ஐபிஎஸ் ஆஃபீஸர் குவார்ட்டர்ஸில். அவரோட வாகன எண்கள் எல்லாமே இவருக்கு தெரியும், ஐஜி அஸ்ராகாருக்கு தெரியும். ஆனாலும் நீதிமன்றம் என்ன கேட்குதுன்னா, இவரை போலீஸை நோக்கி தமிழக அரசை நோக்கி என்ன கேட்குதுன்னா, நீங்கள் இந்த வழக்கில் ஒரு ஏடிஜிபி இன்வால்வ்டுன்னு உங்களுக்கு தெரியுது, ரைட்டுங்களா? அதே மாதிரி ஒரு சட்டமன்ற உறுப்பினர் இன்வால்வ்டுன்னு உங்களுக்கு தெரியுது, நீங்கள் ஏன் அவங்க மேலே எஃப்ஐஆரில் பேரை சேர்க்கல? இது நீதிபதி கேட்ட கேள்வி. அப்போது அவங்க வந்து இந்த விசாரணையை பெண்டிங்கில் வைக்கிறாங்க. எம்எல்ஏ சம்பந்தமான விசாரணையும் ஏடிஜிபி சம்பந்தமான விசாரணையும் பெண்டிங்கில் வைக்கிறாங்க. அவங்கள வந்து முதல் தகவல் அறிக்கையில் சேர்க்கலை. இப்போ வரைக்கும் ஏடிஜிபி பெயரும் பூவை ஜெகன்மூர்த்தி பெயரும் எஃப்ஐஆர்ல இல்லை. இப்போ இருக்கும் இந்த ஸ்டேஜில் இருக்கும். அன்னைக்கு பர்டிகுலர் இன்சிடென்ட் வரும்பொழுது மகேஸ்வரியுடைய கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட் வருது, சரத் என்பவருடைய கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட். ஒரு வழக்கறிஞர் சரத்குமார்ன்றவர் வழக்கறிஞர். அவர் பூவை ஜெகன்மூர்த்திக்கு ரொம்ப நெருக்கமான ஆள். கட்சிக்காரனும் சொல்றாங்களே. ஆனா அதுல உறுதிப்படுத்தப்படல. அவரு தான் கன்ஃபெஷன்ல சொல்றாரு பூவை ஜெகன்மூர்த்தி இதுல சம்பந்தப்படுறாரு. இந்த பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா விஜயஸ்ரீ தனுஷ். இல்லை விஜயஸ்ரீ நீங்கள் சொன்ன மாதிரி ரொம்ப பணக்கார பொண்ணு மட்டும் இல்லை, பல கோடி ரூபாய் சொத்து அந்த பொண்ணு பேரில் இருக்குன்றதும் சொல்லப்படுது, ரைட்டா? அது யார் பணம்ன்றது செகண்டரி. அந்த பொண்ணை வந்து மீட்கிறதுக்கு ஏற்கனவே எங்கள் பொண்ணை வந்து இந்த மாதிரி கடத்திட்டு போயிட்டாங்கன்னு இவங்க ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. அதுக்கு ரிப்ளை பதிலும் இவங்க கொடுக்குறாங்க. இவங்க எல்லாரும் தனுஷும் விஜயஸ்ரீயும் எழுதியே கொடுக்குறாங்க, என் பொண்ணு வந்து விருப்பப்பட்டு தாங்க வந்துச்சு அப்படின்னு. ரெண்டு பேரும் மேஜர், அதனால அவங்க சேர்ந்து வாழ்வதற்கு காவல்துறை அனுமதிப்பதாக செய்திகள் இருக்கு. இதுல ஹார்டனிங் ஃபேக்ட் என்னன்னா, ஜஸ்ட் லைக் மற்ற ஆணவ கொலைகள்ல வர மாதிரி இவங்க வந்து இந்த இளம் சிறுவனை வந்து வீட்டிலேருந்து தூக்குறது வந்து இந்த விஜயஸ்ரீயும் தனுஷும் வந்து எங்க இருக்காங்கன்றதை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் தூக்குறாங்க. தனுஷோட தம்பியை தூக்குறாங்க. அவனுக்கு தெரியாது, அவனுக்கு எங்க இருக்காங்கன்னு தெரியாது. சப்போஸ் அவனுக்கு தெரிஞ்சிருந்து எங்க இருக்கிறாங்கன்னு அவன் சொல்லியிருந்தான்னா இந்த ரெண்டு பேரோட கதி என்ன ஆயிருக்கும், ரைட்டுங்களா? பூவை மூர்த்தியோட டீமும் உள்ள ஆப்ரேட் ஆகுது, ஒரு ஏடிஜிபியோட டீமும் ஆப்ரேட் ஆகுது. இவங்க உயிருக்கு ஆபத்து வந்திருக்காதா அப்படின்ற ஒரு பெரிய கேள்வி இருக்கு. நீங்க எல்லா ஆணவ கொலைகளில் பார்க்கும்போதும் இந்த மாதிரி தான் ஆப்ரேட் ஆகுது எல்லாமே, ரைட்டுங்களா? விருதாச்சலம் பக்கத்துல பணமும் இருக்கு, அதிகாரமும் இருக்கு. கண்ணகி முருகேசன் கொலையில நீங்க நல்லா பார்த்தீங்கன்னா ஒருத்தனை கட்டி தொங்க விட்டு கிணத்துல வச்சு அடிக்கிறாங்க. அடிக்கும்போது அவன் சொல்லிடுறான் கண்ணகி முருகேசன் எங்க இருக்காங்கன்னு சொல்லிடுறான். கூட்டிட்டு வந்து விஷம் கொடுத்து சுடுகாட்டில் வச்சு கொலை பண்ணி எரிக்கிறாங்க. ஸோ இந்த ஆணவ படுகொலைகளில் அதில் வந்து சாதி, கண்ணகி வந்து ஒரு சாதி, முற்படுத்தப்பட்ட சாதி, முருகேசன் வந்து தாழ்த்தப்பட்ட சாதி அப்படின்றது அந்த இடத்துல ப்ளே ஆகுது. ஸோ இவங்க மாட்டி இருந்தாங்கன்னா, இவங்க ரெண்டு பேரும் பிற்படுத்தப்பட்ட சாதியை சார்ந்தவங்க தான், அவங்க ரெண்டு பேரும் தலித்துலாம் கிடையாது, பிற்படுத்தப்பட்ட சாதியை சார்ந்தவங்க தான். மாட்டி இருந்தா என்ன நடந்திருக்கும்? எதுக்காக இந்த சேசிங்க? இந்த பொண்ணுக்குரிய சொத்துக்கள் இருக்கு, அதுக்காக சேசிங்க. மகேஸ்வரி எப்படி ஏடிஜிபியை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணார்னா, ஏடிஜிபி இன்னைக்கு என்கொயரியில் சொல்லியிருக்காரு, அவங்க கருங்காலி மாலைலாம் கொடுப்பாங்க, ஆன்மீக பயணமா எல்லாம் பேசுவாங்க, ஆன்மீக பயணத்துக்காக என் காரை கேட்டாங்க, நான் கொடுத்தேன். எந்த காரு? சிவப்பு விளக்கு பொருத்தின காரு, ஜி ரெஜிஸ்ட்ரேஷன் உள்ள காரு. அந்த காரை வந்து ஆன்மீக பயணத்துக்கு இவர் கொடுத்தாராம். மகேஸ்வரி ஏற்கனவே பணி நீக்கம் விஆர்எஸ் வாங்கினவங்க, ஒரு எஸ்ஐ. அவங்க வந்து இதுதான் அவங்களுடைய ஆபரேஷன் ஸ்டைலே இதுதான். அப்போ நீங்க தலைப்புல குறிப்பிட்ட மாதிரி ஒரு மோசமான நடவடிக்கை தான் இது, ரைட்டுங்களா? ஒரு காவல்துறை அதிகாரி, ஏற்கனவே ராஜேஷ் தாஸ் விஷயம் நம்மளுக்கு நல்லா தெரியும், அதிமுக ஆட்சி காலத்தில் அவர் மேலே வந்து கைது இந்த விஷயங்களுக்குள்ளெல்லாம் அதிமுக ஆட்சியில் போல. ஆனால் இந்த விஷயத்தில் நீதிமன்றம் தலையிட்டு தான் அவரை கைது பண்ணுன்னு சொல்கிறாங்க. அப்போ கூட போலீஸ் வந்து அவர் மேலே எந்த இதையும் அவங்க எடுக்கல. நீதிமன்ற உத்தரவு போட்ட பிறகுதான் இவங்க பேசின கால் டீட்டெயில் ரெக்கார்ட், சிடிஆர் ஃபைல் வந்து போலீஸ் சப்மிட் பண்ணுது.
கடத்தலுக்கு முன்னாடியும் பேசுகிறாங்க மகேஸ்வரியும் பூவை ஜெகன்மூர்த்தியும், கடத்தலுக்கு அப்புறமும் பேசுகிறாங்க மகேஸ்வரியும் பூவை ஜெகன்மூர்த்தியும். அதே மாதிரி இந்த ஏடிஜிபியும் போகிறாரு. மகேஸ்வரி வந்து தனியாக பூவை ஜெகன்மூர்த்தியோட அலுவலகத்தில் 2 மணி நேரம் உட்காந்து பேசியிருக்காங்க. ஸோ ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரியாதவங்க, இதெல்லாம் கால் ரெக்கார்ட்ஸ்ல இது வந்து சிசிடிவி ஃபுட்டேஜே இருக்கு, அதெல்லாம் வந்து கோர்ட்டில் சப்மிட் பண்ணிட்டாங்க. சப்மிட் பண்ணும்போது தான் நீதிமன்றம் வந்து உடனடியாக ஜெயராமை வந்து அரெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதில் ஒரு அழகான ஃபேக்ட், அழகானதில் கொஞ்சம் மோசமான ஃபேக்ட் என்னன்னா, இதில் 2 பேருமே தலித்து. ஜெயராமும் பூவை ஜெகன்மூர்த்தியும் தலித்து, 2 பேரும் தலித்து தான். ஸோ அது இங்கே பொருத்தமானது இல்லை. இவங்க தலித்து இதை வந்து கார்னர் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு வாதம் முன்வைக்கப்படுது. அதுக்காக இந்த தகவலை நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா இது வரைக்கும் வெளியில் வராத தகவல். ஜெயராம் பூவை ஜெகன்மூர்த்திக்கும் ஜெயராமுக்கும் இடையேயான தொலைபேசி உரையாடலுக்கான ஆதாரமும் இருக்கு. சிடிஆர் இப்போ அண்ணாமலை வெளியிட்டார்ல ஒரு சிடிஆர்னு ஒண்ணு, அந்த மாதிரி ஒரு சிடிஆர் இருக்கு. கடத்தலுக்கு முன்பு இருக்கு, பின்பு இருக்கு. ஸோ கடத்தலுக்கே சம்பந்தம் இல்லாத ஆளு, ஏஆர் போலீஸ்ல இருந்த ஆளு, இவர் வந்து போன தேர்தல் காலத்தில் வந்து பணத்தெல்லாம் இவர் கொண்டு போய் அப்போதைய ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக கடத்தினார்னு நிறைய கம்ப்ளைண்ட் வந்தது. நாங்கள்லாம் நக்கீரனில் உட்பட எல்லாத்துலேயுமே எழுதியிருக்கோம் இவரை பற்றி. இவரை வந்து டம்மி போஸ்ட்டில் தான் வச்சுருந்தாங்க ஆவண காப்பகத்தில். இப்போ இருக்கிற டிஜிபி தான் சங்கர் ஜிவால் தான் இவருக்கு வந்து ஏஆர் போலீஸ் டிஜிபின்னு கொடுக்குற. ஏஆர் போலீஸ் தமிழ்நாடு முழுக்க பரவுன ஒரு பெரிய ஸ்ட்ரென்த் இருக்கக்கூடிய போலீஸ். இவருக்கு மகேஸ்வரி மாதிரி ஒரு ரிட்டையர்டான ஒரு சர்வீஸில் இல்லாத இந்த மாதிரி விஷயங்களில் கட்ட பஞ்சாயத்து மாதிரி பண்ணக்கூடிய ஒரு ஆளோட எப்படி தொடர்பு, அந்த மாதிரி ஒரு நிழலான கேரக்டருக்கு எப்படி பூவை ஜெகன்மூர்த்தியோட தொடர்பு, இதெல்லாம் வந்து பல கேள்விகளை உருவாக்குது. நோக்கம் என்னவா இருக்கும், என்ன சந்தேகிக்கணும்? இருக்கக்கூடிய நோக்கம் வந்து விஜயஸ்ரீயும் தனுஷையும் பிரிக்கணும், ரைட்டுங்களா? அது வந்து ஒரு கொலையா கூட முடியறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நோக்கம் வந்து விஜயஸ்ரீயும் தனுஷையும் பிரிச்சிடணும், அவங்க 2 பேரோட திருமண வாழ்க்கையை கொலைக்கணும். இதுதான் நோக்கம். திரு சுமந்த், நீதிமன்ற வளாகத்தில் வைத்து காவல்துறை உயர் அதிகாரி சட்ட ரீதியான நடவடிக்கைக்கு உள்ளாக்கப்பட்டிருப்பது இதுதான் முதல் முறை அப்படிலாம் ஊடகங்களில் பதிவுகள் போடுறாங்க. நீதிமன்றம் இந்த விவகாரத்தை அணுகிய விதம், காவல்துறை இந்த விவகாரத்தை அணுகிய விதம் குறித்து உங்களுடைய கருத்து என்ன? முக்கியமா இது வந்து நீதிமன்றம் உத்தரவிட்டதன் அடிப்படையில் எடுக்கப்பட்ட நடவடிக்கை, இல்லாட்டி இந்த மாதிரி நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்காதுங்கிறது எல்லோருக்கும் தெரிந்தது. இது எந்த ஒரு அரசாங்கமா இருந்தாலும் காவல்துறைக்கு எதிராக நடவடிக்கை எடுப்பதற்கு ஒரு மிகப்பெரிய தயக்கம் காட்டுவது அகில இந்திய அளவில் நம்ம பார்க்கிறோம். தமிழ்நாட்டில் அது தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. காவல்துறை அதிகாரிகளுக்கு ஒரு லெவல் ஆஃப் இம்யூனிட்டி, ஏன்னா அவர்கள்தான் இந்த அரசாங்கத்திற்கு அதாவது அந்த அரசாங்கத்திற்கு நெருக்கமான இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகள் அந்த அரசாங்கத்துக்கு ஒரு பாதுகாப்பாக இருக்கிறார்கள். அது வந்து இன்டெலிஜென்ஸ் மூலமாகவோ இல்ல லா அண்ட் ஆர்டர் மெயின்டெனன்ஸ் மூலமாகவோ இல்ல வேரியஸ் இஷ்யூஸ், ஒவ்வொரு இஷ்யூலயும் அந்த இன்ஃபர்மேஷனை கொடுத்து அந்த அரசியல் தலைவர்களுக்கு கொடுப்பதே வந்து காவல்துறை மூலமாகத்தான் வரணும். அதுதான் தட் இஸ் வாட் இஸ் ஹேப்பனிங். அதனால நிச்சயமா வந்து இந்த நடவடிக்கை இப்ப இந்த அரசாங்கமா இருக்கட்டும், முந்தைய அரசாங்கம் ராஜேஷ் தாஸ் மேட்டர் சொன்னாங்க, அதே மாதிரி அருணா ஜெகதீசன் கமிட்டி ரிப்போர்ட்ல இன்டைக்ட் ஆன சைலேஷ்குமார் யாதவ் அவர் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. பல்வீர் சிங் எல்லோருக்கும் தெரியும், அந்த அம்பாசமுத்திரம் அதுல என்ன நடந்ததுன்னு எல்லோருக்கும் தெரியும். அவர் வந்து திருப்பி ரீஇன்ஸ்டேட் ஆயிருக்காரு. சோ இந்த மாதிரி நிறைய கேசஸ், இதோ 1-2 அப்படின்னா பரவாயில்ல, இந்த மாதிரி நிறைய கேசஸ் இருக்கு வேர் இந்த சிவில் டிஸ்பியூட்ல வந்து ஆர் ப்ராப்பர்ட்டி டிஸ்பியூட், சிவில் டிஸ்பியூட், இந்த மாதிரி விஷயங்கள்ல காவல்துறையினர் தொடர்ந்து ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். அது வந்து கட்ட பஞ்சாயத்து என்ற வார்த்தை இல்லையே தவிர டிஸ்பியூட்ஸ். இது யார் சொல்றாங்க? இப்பொழுது சென்னையில காவல்துறையினுடைய கமிஷனரா இருக்கிற அருண், அவர் எழுதுறாரு, ஏடிஜிபியா இருக்கும் போது அவர் லெட்டர் எழுதுறாரு, போன வருஷம் லெட்டர் எழுதுறாரு. இந்த மாதிரி காவல்துறையினர் எல்லா கமிஷனர்ஸுக்கு எழுதுறாரு, சீனியர் ஆபீசர்ஸ் எல்லாருக்கும் எழுதுறாரு. உங்க இந்த டிபார்ட்மெண்ட்ல இருக்கக்கூடிய அதிகாரிகள் கட்ட பஞ்சாயத்துங்கிற வார்த்தை இல்லை, சிவில் டிஸ்பியூட்ஸ்ல ப்ராப்பர்ட்டி டிரான்சாக்சன், சிவில் டிஸ்பியூட்ல எல்லாம் நீங்கள் தலையிடக்கூடாது அப்படிங்கிறதுக்கு ஒரு லெட்டர் எழுதுறாரு.
ஒரு 5 வருஷம் முன்னாடி சென்னை உயர் நீதிமன்றம் சொல்றாங்க, காவல்துறை அதிகாரிகள் தொடர்ந்து இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டி டிஸ்பியூட், சிவில் டிஸ்பியூட்ல ஈடுபடுறாங்க, இது வந்து கண்டனத்துக்குரியதுன்னு சொல்றாங்க. இப்ப இதெல்லாம் அரசியல் அழுத்தத்தினால செய்யறாங்களா, வேற எல்லா இவங்களுக்கான தனிப்பட்ட ஆதாயம் பலன்கள் ஏதாவது இருக்கா? இல்ல, நிச்சயமாக இப்ப என்னன்னா ஒரு இம்பியூனிட்டி இருக்கிறது. இம்பியூனிட்டி என்றால் எது செய்தாலும் நடவடிக்கை இருக்காது அப்படிங்கிற ஒரு அசாத்திய ஒரு நம்பிக்கையும் தைரியமும் இருக்கிறது. அது எதனாலன்னா அது அப்படிதான் நடந்திருக்கு இவ்வளவு நாளா. யார் மீதும் ஒரு கடுமையான நடவடிக்கை பாய்ந்ததாக நமக்கு எக்ஸ்ட்ரீம்லி ஏதாவது ஒரு கேஸ் 2 கேஸ்ல வரலாமே தவிர 99% குற்றம் சாட்டப்பட்டவர் காவல்துறை அதிகாரியாக இருந்தால் பெரும் அளவுல நடவடிக்கை எடுக்காது. பல்பீர் சிங் கேஸ்ல ஐபிஎஸ் அசோசியேஷன் லெட்டர் எழுதுறாங்க, யூ ஷுட் யூஸ் டிஸ்கிரிஷன். அவர் செய்த செயல் என்ன, அதுக்கு ஐபிஎஸ் அசோசியேஷன் தலையிட வேண்டிய செயலாது. அவர்கள் தலையிட்டு அவருக்கு அவருக்கு வக்காலத்து வாங்குறாங்க. சோ நான் என்ன கேட்கிறேன்னா, இது வந்து ஒரு ப்ராப்ளம் காவல்துறையில் தொடர்ந்து நீடிக்கிறது. நீதிமன்றம் இத்தகைய உத்தரவு இடவில்லை என்றால் ஒன்றுமே நடந்திருக்காது. திரு பிரகாஷ் சொன்னாரு, எஃப்ஐஆர்லயே முதல்ல பேரே போடல. அதுதான் that would have been the situation. எனக்கு இன்னொரு விஷயம் புரியல. இந்த நீதியரசர் அவர்கள் காவல்துறை அதிகாரி, பப்ளிக் சர்வெண்ட், எம்எல்ஏ அவர்கள் பீப்புள்ஸ் ரெப்ரசன்டேட்டிவ். பட் பீப்புள்ஸ் ரெப்ரசன்டேட்டிவ் டெக்னிக்கலி இஸ் a பப்ளிக் சர்வெண்ட். சோ அது ஏன் அந்த வித்தியாசம் அப்படிங்கிறது எனக்கு புரியல. திரு ஜெகன்மூர்த்தி அவர்கள் இன்வெஸ்டிகேஷனோட கோஆபரேட் பண்ணோங்கிறாரு. இவருக்கு வந்து கோஆபரேஷன் எல்லாம் இல்ல, யூ ஹேவ் டு பி அரெஸ்டட்ங்கிற மாதிரி ஒரு ஆர்டர் வரும்போது இந்த வித்தியாசத்துக்கான, ஏன்னா டெக்னிக்கலி சட்டமன்ற உறுப்பினர் என்பவரும் ஒரு ஒரு பப்ளிக் சர்வெண்டாகத்தான் கருதப்பட வேண்டும். though he is not a government official, he is a public servant. He is in the cause of the public தான் அவங்க இருக்காங்க. சோ அதனால அவருக்கு வந்து ஒரு டிஃபரண்ட் யார்ட்ஸ்டிக். ஜெகன்மூர்த்தி கிட்ட, பூவை ஜெகன்மூர்த்தி கிட்ட காட்டின கண்டிப்ப ஏடிஜிபி விவகாரத்துல நீதிமன்றம் காட்டலன்னு சொல்ல வரீங்களா? இல்ல ரிவர்ஸ். ஏடிஜிபி மீது கண்டிப்பாக இருந்த நீதிமன்றம் பூவை ஜெகன்மூர்த்தி மீது அவர் நீங்க இன்வெஸ்டிகேஷனோட கோஆபரேட் பண்ணணும்னு ஒரு உத்தரவோட போட்டுட்டாங்க. பட் இதுல இன்னொரு விஷயமும் இருக்கு. தி எக்ஸ்டென்ட் ஆஃப் இன்வால்வ்மெண்ட்ங்கிறது இப்போ அதிகாரப்பூர்வமா, அதாவது உங்களுக்கு எந்த அளவிற்கு ஒரு ஒரு சிக்கல் ஏற்படாது என்ற தைரியம் இருந்தால் நீங்கள் உங்களுடைய அபிஷியல் கார், ஏதோ ஒண்ணுங்க, ஏதோ ஒரு இதுல ஏதோ ஒரு வெஹிக்கிள்ல அவங்க இது செஞ்சுட்டாங்க அப்படின்னு கூட கிடையாது. உங்க அபிஷியல் கார்ல இது நடக்குதுன்னா அந்த அந்த தைரியம் எங்கிருந்து வருகிறது? அது வந்து இந்த சென்ஸ் ஆஃப் இம்பியூரிட்டி. அது நிரூபிக்கப்பட்டிருக்கு. அது திரு ஜெயராமுடைய கார் தாங்கிறதுக்கான ஆவணங்கள் இருக்கிறதுனால நேரடியாக கைது நடவடிக்கைக்கு நீதிமன்றம் உத்தரவு. ஒரு நிமிஷம் கார்த்திகா, அது ஓட்டுனதும் போலீஸ்காரர், அவருக்கு ஓட்டுற 2 காவலர்கள் ஒரு காவலர் ஓட்டுறாங்க. அதுதான் இம்பியூனிட்டி. இப்ப இன்னைக்கும் பாத்ரூம்ல வழுக்கி மாவு கட்டு போட்டுட்டு இருக்காங்க. முந்தானத்து கூட ஒரு போட்டோ ஒண்ணு பார்த்தேன். முந்தானத்து முன்னாலும் கை கால் 2த்துலயும் மாவு கட்டு போட்டு தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. யாராலையும் தடுக்க முடியல. அப்படியே போயிட்டு இருக்கு. என்ன நடக்குதுங்கிறது எல்லோருக்கும் தெரியும், நீதியரசர்களுக்கும் தெரியும், காவல்துறைக்கும் தெரியும், அரசியல் அமைச்சர்களுக்கும் தெரியும். ஆனால் அது தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. சோ அதுதான் இம்பியூனிட்டி. யாராலையும் எதுவும் செய்ய இயலாது அப்படிங்கிற அந்த தைரியம் வரும். என்ன நோக்கமா இருக்கும் அரசாங்கத்துக்கு? திரு ஜெயராம காப்பாத்தணும் அப்படின்னு என்ன நோக்கம் இருக்கும்? வெட்ட வெளிச்சமா ஆதாரங்கள் இருக்கு, போன் கால் ரெக்கார்ட்ஸ் இருக்கு. அவருடைய வாகனம் தான் சிறுவன் கடத்தப்பட்டதற்கு பயன்படுத்தப்பட்டிருக்குங்கிறதுக்கு இருக்கு. இது வந்து திரு ஜெயராம் என்ற தனி நபரோ அப்படிங்கிறது கிடையாது. ஒரு ஐபிஎஸ் அதிகாரி, ஐஏஎஸ் அதிகாரிகள் மீதும் ஐபிஎஸ் அதிகாரிகள் மீதும் ஏதேனும் ஒரு குற்றம் சுமத்தப்பட்டால் அரசாங்கம் நடந்து கொள்ளும் விதம் வேறு ஒரு அரசு அதிகாரி, ஒரு கீழ் மட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு அரசு அதிகாரி மீது சுமத்தப்படும் ஒரு குற்றமும் இதற்கும் they are not treated equally. அகில இந்திய அளவில் அணுகுமுறை வேறு நிச்சயமா வேறுதான் இருக்கும். நீங்க எடுத்து பாருங்க.
எத்தனையோ கேசஸ் இப்போ செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் கேசஸ் மட்டும் காவல்துறையில எவ்வளவு பெண்டிங்கா இருக்கு, நிறைய கேசஸ் பெண்டிங்கா இருக்கு. இன்வெஸ்டிகேஷன் அண்டர் இன்வெஸ்டிகேஷன் சீனியர் ஆபீசர்ஸ். ஓ, கான்ஸ்டபிளுக்கு எதிராக ஒரு கேஸ் இருக்கோ, ஒரு இன்ஸ்பெக்டருக்கு எதிராக இருந்துச்சுன்னா அவங்க சஸ்பெண்ட் பண்றாங்க, அவங்க நடவடிக்கை எடுக்கிறாங்க. பட் உங்களுக்கு அந்த ஐபிஎஸ் வரும்போது, ஐஏஎஸ் என்று வரும்போது நிச்சயமா சட்டம் அவங்களுக்கு வேற மாதிரி தான் செயல்படுது. சட்டம்னா ஐம் டெல்லிங் ஃப்ரம் த டிபார்ட்மெண்ட் லெவல் ஆன்வர்ட்ஸ் அரசாங்கம் கொடுக்கக்கூடிய அந்த பாதுகாப்பு அப்படிங்கிறது பல மடங்கு அதிகமாக இருக்கு. அதுதான் அதனாலதான் நோபடி கெட்ஸ் பனிஷ்ட். திரு பொன்வேல் சார், திரு எடப்பாடி பழனிசாமி இத வேறு விதமா அணுகி இருக்கிறார். அரசியல் காழ்ப்புணர்ச்சியோடு எடுக்கப்பட்ட நடவடிக்கை அப்படின்னு. இதுல காவல்துறையோ இல்ல நீதிமன்றமோ இந்த விஷயத்தை சரியா அணுகலன்ற அதிருப்தி அவருக்கு இருக்கா? அரசியல் காழ்ப்புணர்ச்சிங்கிற வார்த்தையை அதனாலதான் பயன்படுத்துறாரா? இல்லை, நடந்தது இப்போ சில ஆதாரங்களின் அடிப்படையில் நீதிமன்றம் நடவடிக்கை எடுக்குது. ஆனால் அதற்குரிய காரணங்கள் என்ன அப்படின்றதுல வேறுபாடு இருக்க வாய்ப்பு இருக்கிறது. இப்போ நம்ம பிரகாஷ் சார் சொன்னாரு அது கொலை வரைக்கும் அப்படின்ற காரணம். ஆனால் அதுல இருக்கிற காரணங்கள் என்ன, அந்த விஷயத்துல தான் சந்தேகம் வருகிறது. என்னன்றா இப்போ கடத்தப்பட்டார் அப்படின்னு சொன்னோம். கடத்தப்பட்டவர் கிட்டத்தட்ட 1 மணி நேரத்தில் எப்படி மறுபடியும் கொண்டு வந்து விடப்பட்டார் அப்படின்றது இது ஒரு விஷயம். அப்புறம் ஏடிஜிபி அவருடைய கார்லேயே எப்படி கடத்தி கொண்டு போவாங்க, இது ஒரு கேள்விக்குறியான விஷயம். அதாவது இந்த மாதிரி ஒரு கொலை நோக்கத்துக்காகவா அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. அப்புறம் இது திருமணம் நடந்தது ஏப்ரல் 14ஆம் தேதி, 15. ஆமாம், ஏப்ரல் 15ஆம் தேதி, 2 மாதம் கிட்டத்தட்ட ஆயிடுச்சு. அந்த நேரத்தில் அந்த லக்ஷ்மின்ற அந்த நம்ம தனுஷுடைய அம்மா என்ன சொல்கிறாங்க, நாங்கள் ஏற்கனவே திருவள்ளூர் ஸ்டேஷனில் புகார் தெரிவித்தோம், அங்கே 2 குடும்பமும் சமரசம் பேசி நாங்கள் முடிவெடுத்து தான் நாங்கள் விலகி போனோம். நீதிமன்ற வழக்கில் கூட நாங்கள் போய் எங்கள் புகாரை வாபஸ் வாங்கிக்கிறோம்னு சொல்லிட்டு திருவள்ளூர் கோர்ட்டில் நாங்கள் சொன்னோம். அப்படி இருக்கும்போது அவங்களே சொல்கிறாங்க இதில் ஜெகன்மூர்த்தியார் அவர்களுக்கு நேரடி தொடர்பு எங்கே இருக்குது, அந்த மாதிரி இல்லை. அதே மாதிரி அந்த பெண்ணும் மாப்பிள்ளையும் சொல்கிறாங்க எங்களுக்கு எந்த விதத்திலையும் அச்சுறுத்தல் வரல. அப்போது இது ஏதோ ஒரு டிப்ளமேட்டிக்காக இது நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு பிரிக்க காரணம் கூட இருக்கலாம். அந்த பிரிக்கிற காரணத்தை நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு மோசடியாக எடுத்துகிட்டு போகாமல் வேற வகையில் அது எடுத்துகிட்டு போகலாமா, உளவியல் ரீதியாக பிரிக்க வைக்க முடியுமா அப்படின்ற எண்ணமும் இருந்திருக்கலாம். ஆனால் எந்த எண்ணம் இருந்தாலும் சரி, ஒரு அதிகாரி இப்போ ஒரு அதிகாரி இல்ல, 2 பேரும் தனுஷும் விஜயஸ்ரீயும் மேஜர், சட்டம் அவங்கள திருமணம் செய்து கொள்வதற்கு அனுமதிக்குது. சட்டம் 2 பேருக்குமே தெரியும், திரு ஜெயராமுக்கும் தெரியும், திரு பூவை ஜெகன்மூர்த்திக்கும் தெரியும்னா அங்க உளவியலா பிரிச்சா என்ன, வேறு எந்த விதமான அணுகுமுறையை மேற்கொண்டா என்ன, அது சட்டப்படி தவறுன்னு 2 பேருக்கும் தெரியாதா? இல்லை, அது சட்டப்படி தவறுன்றதை நம்ம சொல்லிடுறோம். நம்ம இப்போ கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகத்தில் வச்சு திருமணம் செய்யறதும் சட்டப்படி தவறு தான், அதையும் நம்ம அப்படி எடுத்துக்கலாம். அது அடித்து உடைச்சதை நம்ம நியாயப்படுத்த முடியாது அதற்காக. அதனால் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லா இடத்துலையும் நடக்குதுன்னு ஒன்று. ஆனால் அதிகாரிகள் மட்டத்தில் இந்த விஷயம் இப்படி நடக்கலாம், எல்லா இடத்துலையும் நடக்குது. ஆனால் இது யார் பண்ணுறா? மக்கள் பிரதிநிதியும் மக்களை காக்க வேண்டிய ஒரு காவல்துறை உயர் அதிகாரியும் செய்யும் போது தானே இது கூடுதலாக விமர்சனத்திற்கு உள்ள. நிச்சயமாக நடவடிக்கை எடுக்கணுன்றதுல மாறுபட்ட கருத்து கிடையாது. அதாவது விசாரிக்கப்பட வேண்டும், நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டியதுல மாறுபட்ட அரசியல் காழ்ப்புணர்ச்சி. திரு ஜெகன்மூர் என்ன சொல்றாருன்னா, பட்டியலின மக்களின் குரலாக சட்டமன்றத்திலும் மக்கள் மன்றத்திலும் ஒலிக்கும் திரு ஜெகன்மூர்த்தி அவர்களை குறிவைத்து நடத்தப்படும் இந்த அரசியல் காழ்ப்புணர்வு நடவடிக்கை என்பது நாளுக்கு நாள் வலுவடைந்து வரும் கூட்டணியை கண்டு ஆளும் திமுக அரசு பயந்து வருவதையே காட்டுகிறது அப்படின்னு என்ன ஸ்டாண்ட்ல அவரை விசாரிக்க போறீங்கன்ற இடத்துல 500 காவலர்கள் எதிர்க்கு, 500 காவலர்கள் எதிர்க்கு. அது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி இல்லையா? நம்ம கட்சிக்காரங்க அவரை அணுகுவதற்கு அனுமதிக்கல. நீங்க சம்மன் அனுப்பி திருவள்ளூர் தேசிய நெடுஞ்சாலையில ஆர்ப்பாட்டம் நடத்துறாங்க, போராட்டம் நடத்துறாங்க. அங்க 2 மணி நேரத்துக்கு மேல போக்குவரத்து நெரிசல் ஏற்படுது. ஐயா சீமானை விசாரிக்கும் போது எந்த அளவுக்கு கூட்டம், ஐயா செந்தில் பாலாஜிய வருமான வரித்துறை விசாரிக்கும் போது ஆயிரக்கணக்கான ஜனங்கள் இருந்து அந்த காயத்ரின்ற வருமான வரித்துறை அதிகாரிகளை கையை முறுக்கி அவர் வைத்த இந்த 30 ரூபாய் பைய கூட பிடுங்கி. தவறுதானே? அப்பவும் கண்டிச்சோம், பேசணும், விவாதிச்சோம், எல்லாமே பண்ணாங்க. அதை அரசு நியாயப்படுத்துது. அதே மாதிரி செந்தில் பாலாஜி நியாயப்படுத்தினார் இல்லையா அந்த நேரத்துல? அதே நியாயப்படுத்துவாங்க, செஞ்சவங்க நியாயப்படுத்துவாங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ அதுதான் நான் சொல்ல வரேன். அதாவது செலக்டடா
நீங்க ஆக்ஷன் எடுக்கிறீங்கன்றத அவர் கேட்கிறாரு. செலக்டட் ஆக்ஷன். ஒரு கமிஷனர் வந்து ஞானசேகரன் அதை மட்டும் கிளாரிஃபை இல்ல பல்கலைக்கழக வழக்கு இல்ல என்ன இந்த செலக்டடுங்கிற வேர்டு மட்டும் நீங்க டீகோட் பண்ணா புரிஞ்சிடும் பார்க்குற மக்களுக்கு. திட்டமிட்டு திரு பூவை ஜெகன்மூர்த்தி சிறுவன் கடத்தல் விவகாரத்துக்குள்ள கொண்டு வரப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிறதானே நீங்க இவ்வளவு நேரம் பேசுனதுடைய சாராம்சம். அப்படிதானே இபிஎஸ் சந்தேகப்படுவதாக நீங்க சொன்னீங்க. எந்த அடிப்படையில அவருக்கு இதுல தொடர்பே இல்லைங்கிற ஒரு நிலைப்பாட்டுக்கு திரு இபிஎஸ்ஓ இல்ல திரு பொன்வில்சனோ வந்தாங்க? தொடர்பு எந்த அளவுக்கு இருக்குதுன்னு எப்படி அது விசாரணையின் முடிவுல தானே தெரியும். ஆமா, விசாரணை பண்ணுங்க. 500 காவலர்கள் எதற்கு? அது இல்லாம விசாரணை பண்ணி இப்ப நீதிபதி சொல்றாரு நீங்க கட்ட பஞ்சாயத்து பண்ணிட்டீங்கன்றாரு. அப்ப எந்த அளவுக்கு அது வந்துருச்சு அதுதான் சொல்றேன் நான். இப்போ அந்த அளவுக்கு நம்ம போகும்போது இப்ப நீதிமன்றமே என்னன்னா அது சட்டப்படி வந்து ஒரு ஹைகோர்ட் வந்து கைதுக்கு உத்தரவிட முடியுமான்றது ஒரு சட்ட சிக்கல் இருக்குதாங்க. சரி, ஏன் கோர்ட்டுக்கு மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டே கூட வாரண்ட் தான் சப்மிட் பண்ண முடியும். கோர்ட்டுக்கு வந்து நீங்க கேக்குறீங்க இல்லையா, திரு பூவை ஜெகன்மூர்த்தியை விசாரிப்பதற்காக காவல்துறை போறாங்க, அங்க கட்சிக்காரங்க இருக்கிறாங்க, அவங்கள சமாளிக்க முடியல, அப்போ காவலர்கள் அதிக எண்ணிக்கையில குவிக்கப்படுகிறாங்க, வஜ்ரா வாகனம் வருது, இவ்வளவையும் அவங்க கட்சிக்காரங்க எதுக்குறாங்க. அப்புறம் தேசிய நெடுஞ்சாலையில அவங்க ஆர்ப்பாட்டம் நடத்துறாங்க, போராட்டம் பண்றாங்க, 2 மணி நேரம் போக்குவரத்து நெரிசல்லாம் ஏற்படுது. கட்சிக்காரங்களை விசாரிக்க போகும்போது இந்த இடைஞ்சல்கள் வர்றது நம்ம கடந்த காலங்கள்லையும் பார்க்கிறோம். கோர்ட்டுக்கு வர்றாங்க, அங்க நீதிபதி இருக்கிறாரு, சட்டத்தின் அடிப்படையில தானே ஒரு நடவடிக்கை எடுக்க போறாங்க நீதிமன்றமோ நீதிபதியோ. அங்க ஒரு 300 வழக்கறிஞர்களோடு அங்க போய் நம்ம ஸ்ட்ரென்த்தை மாச காமிச்சு அது ஒரு அச்சுறுத்தும் விதமா ஏன் நடந்துக்கிறீங்க அப்படின்னு நீதிமன்றம் கேள்வி கேட்குது. அது நியாயப்படுத்துறீங்களா? அது எப்படி அச்சுறுத்தும் விதமா வர முடியும்? 300 நீதிபதிகளோட எப்படி சொல்ல முடியும்? அது இப்ப அவங்க வேற ஏதாவது போராட்டம் பண்ணாங்களா, ஆர்ப்பாட்டம் பண்ணாங்களா, இல்ல சட்ட ஒழுங்கு பிரச்சனையை ஏற்படுத்தினாங்களா, ஏன் 300 வழக்கறிஞர்கள் பண்ணாங்களா? ஒரு எந்த விதத்துல அவங்க வந்து அச்சுறுத்தலை எண்ணிக்கையில 300 வழக்கறிஞர்கள் போறதை எப்படி நியாயப்படுத்த முடியும்னு கேக்குறேன். ஒரு வழக்குக்கு ஒருத்தர் ஆஜராகிறாரு, 5 பேர் 10 பேர் போறதுக்கும் 300 பேர் போறதுக்கும் அது ஒரு பார்க்கும்போது அதுக்கான அந்த தோற்றம் வந்து வேற ஒரு பெர்செப்ஷன் ஏற்படுத்தலையான்னு கேக்குறேன். பெர்செப்ஷன் ஏற்படுத்தும், ஆனா எந்த விதத்துல அச்சுறுத்தல், அது எந்த விதத்துல ஜனநாயகத்துக்கு முரண்பாடு? அது இந்த விஷயம் வரணும்ல சட்டத்தின் முன்னாடி. எந்த விஷயத்துல ஜனநாயகத்துக்கு முரண்பாடு உள்ளது, எந்த விதத்துல அச்சுறுத்தலை ஏற்பட்டது, அதற்கான ஆதாரங்கள் இருக்கணும் இல்ல. அதையெல்லாம் தாண்டியதுதான் நீதிமன்றம், அதையெல்லாம் தாண்டியதுதான் நீதிபதி. நீங்க அச்சுறுத்தலுக்காக நீதிபதி என்னைக்கும் எந்த இடத்துலயும் பணிய மாட்டாரு. ஒரு கூட்டத்தை பார்த்து பணியக்கூடிய ஏன் 300 வழக்கறிஞர்கள்? அதுக்கு ஏதாவது ஒரு நியாயமான காரணங்கள் இயற்கையா வந்துருவாங்க. அதாவது எந்த ஒரு இடத்துலயுமே வந்து ஒரு பாசத்தோடைய ஒரு அதிகாரி மேல இன்றைக்கு ரெய்டு எல்லா இடத்துலயும் நடக்கும் பொழுது கூட ஆயிரக்கணக்கான பேர் வந்து நிக்கிறாங்க. ஆனால் அவர்கள் அச்சுறுத்தலை ஏற்படுத்துறாங்களா, நகரார ஏற்படுத்துறாங்களான்றதுதான் கேள்வி. ரெய்டு நடக்கிற சம்பவ இடத்துக்கு வருவாங்க ஆதரவு தெரிவிக்க, மன ரீதியாக ஆறுதலாக இருக்கிறோங்கிறது. கோர்ட்டு வளாகத்திற்குள்ள 300 பேர் வருவாங்களா? இல்ல, வழக்கறிஞர்கள் ஆதரவாவதுக்கு வழி இருக்குதுல. இப்போ 300 நம்ம எண்ணிக்கை பண்ணல, ஆனா வந்து ஒரு குத்து நாம கூட கேட்கல, இந்த கேள்வி நாம கூட கேட்கல, நீதிபதி கேட்கிறாரு. ஏன் இல்ல, அதுதான் நீதிபதி கேட்கிறான்றதுக்காக நீதிபதி சொல்றதெல்லாம் நம்ம சரின்னு ஏத்துக்க முடியாது. நீதிபதி தீர்ப்பதான் ஏத்துக்க முடியும், அவர் சொல்ற கருத்தெல்லாம் நம்ம வந்து ஏத்துக்க முடியாது. இப்ப உச்ச நீதிமன்றத்துல தெரிஞ்சிடும். இப்ப உச்ச நீதிமன்றத்துல இது உண்மை, இது இந்த மாதிரி கொடுக்கலாமா அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிடும். இன்னொரு விஷயம் நான் சொல்றேன், இதே மாதிரிதான் அண்ணா பல்கலைக்கழக வழக்குல கமிஷனர் வந்து பேட்டி கொடுத்தாரு அப்படின்றத நீதிமன்றம் கண்டிச்சுது. ஆமா, அன்றைக்கு அந்த நீதிமன்றம் சொன்னதை ஏத்துக்கலையா நம்ம அரசாங்கம்? உச்ச நீதிமன்றத்துக்கு போனாங்கல்ல, இந்த வார்த்தைகளை நீக்கணும் அப்படின்னு உச்ச நீதிமன்றத்துக்கு போனாங்கல்ல, அன்றைக்கு அது நியாயமா பட்டதா இல்லையா? ஜெயராம் விவகாரத்துல நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் என்ன பண்ண போகுது? அதே மாதிரி சிடிஆர் ரிப்போர்ட் இன்னைக்கு சொல்றோம், சிடிஆர் ரிப்போர்ட் தான் ரொம்ப முக்கியமாகுதுன்னு. ஆனா அதே ஞானசேகரன் வழக்குல, அண்ணா பல்கலைக்கழக வழக்குல 13 முறை வந்து சண்முகம், கோட்டூர் சண்முகம் பேசியிருக்காரு ஒருத்தர்கிட்ட. அதே மாதிரி யார் யார் பேசியிருக்காரு சிடிஆர், அதை மையப்பொருளா வச்சு அவர்களெல்லாம் விசாரணை வளையத்துக்குள்ள கொண்டு வரப்படலையே, அவர்களாம் நீதிமன்றத்தில் நிறுத்தி வைக்கப்படவில்லையே. ஓகே, செலக்டிவா வழக்குகளை அணுகுறாங்கிறது தான் திரு பொன் வில்சனோட குற்றச்சாட்டு. அதுக்கு வருவோம். இந்த கேஸ காவல்துறை அணுகுன விதம் சரியானது தானா? இந்த வழக்கு அணுகுன விதம் சரியானது தானா? இதுல வந்து அவங்க லட்சுமி தான் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. அவங்களுக்கு வந்து இவங்க 2 பேரும் சம்மந்தப்பட்டிருக்காங்களா அப்படிங்கிறது அந்த ஸ்டேஜில் தெரியாது. அன்னைக்கு பையனை கூட்டு போனாங்க, திருப்பி விட்டுட்டாங்க. யாரு? திரு ஜெயராமும் ஜெகன்மூர்த்தியும் இதுல சம்பந்தப்பட்டிருக்காங்க. அந்த சமயத்தில் தெரிஞ்சிருக்கு. அவங்க 100க்கு அடிச்சு என் பையனை யாரோ கடத்திட்டு போறாங்கன்றத, பையனை வந்து 12:50 கூட்டு போனாங்க, 3 மணிக்கு விட்டாங்க, பஸ் ஸ்டாண்ட் விட்டாங்க அப்படிங்கிறது தான் அவங்க கொடுக்க கம்ப்ளைண்ட். என்கொயரியில், அதாவது அடுத்தால ஃபர்தரா என்கொயரி பண்ணி சம்பந்தப்பட்டவங்களை அரெஸ்ட் பண்றப்போ அவங்க கொடுக்குற வாக்குமூலத்தில் இவங்க வர்றாங்க. அதுல இவங்களை வந்து இவங்க எப்படி அனுபவிச்சிருக்காங்கன்னா 41A அப்படிங்கிற செக்ஷன் பிரகாரம்
சமன் போட்டு வரவழைக்கலாம். அப்ப சீமானுக்கு இப்போ அவங்க சொன்னாங்க இல்லையா, அது மாதிரி யாரு? சமன் போட்டு திரு பூவை ஜெகன்மூர்த்தியை. ஆமா அவர் மேல இருக்கு இல்லையா, அதாவது அவர் மேல குற்றச்சாட்டு இருக்குன்னா அதுக்கு அவர் சமன் கொடுத்து அவர் வரவழைச்சிருக்கலாம். அவர் அரெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற அளவுக்கு அவ்வளவு ஸ்ட்ரென்த் அங்க எடுத்துட்டு போக வேண்டிய அவசியம் இல்லை. அது வந்து 41A போட்டு தான் விசாரிச்சு தான் அரெஸ்ட் பண்ணணும். அதே மாதிரி ஏடிஜிபி அவங்க டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறாங்க, அவங்களுக்கும் சமன் கொடுத்து அவங்களையும் வரவழைச்சு விசாரிச்சிருக்கலாம். இப்போ ரெண்டு பேரையுமே தான் எஃப்ஐஆர்ல போடாம இருக்காங்கன்னு வேற சொன்னாங்க. எஃப்ஐஆர்ங்கிறது முதல்ல போடப்படுறது, அந்த எஃப்ஐஆர் ஆல்டர் பண்ணிக்கலாம். இப்போ எப்படின்னா ஒருத்தரை வெட்டுறாங்க, காயம் போடுறாங்க, 307 போடுறாங்க, அப்புறம் அவர் இறந்து போயிடுறாரு. அப்போ அதை 302 ஆல்டர் பண்ணுவாங்க, எஃப்ஐஆர் ஆல்டர் பண்ணி ஒரு ரிப்போர்ட் அனுப்புவாங்க கோர்ட்டுக்கு. அது மாதிரி இந்த வழக்குல இவங்களா எதிரிகளா சேர்க்கப்பட்டாங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி எஃப்ஐஆருக்கு இவங்க வந்து ரிப்போர்ட் அனுப்பலாம். இவங்களையும் முதல் எஃப்ஐஆர்லயே திரு ஜெயராம் பேரையும் திரு ஜெகன்மூர்த்தி பேரையும் சேர்க்கணும்னு அவசியம் கிடையாது, தெரிஞ்சிருக்காது. அப்போ அவங்களுக்கு தெரியாது, அதனால அவங்க கொடுக்கல. அப்புறம் தெரிய வந்தது, தெரிய வந்த அப்புறம் இவங்க 41A சமன் போட்டு வரவழைச்சு விசாரிச்சிருக்கலாம். இதை வந்து ஒரு ஸ்ட்ரென்த்தை காட்டின அவர் வந்து அவர் ஸ்ட்ரென்த்தை காட்டுறதுக்கு கோர்ட்டுக்கு போய் அங்க ஒரு ஸ்ட்ரென்த்தை கூட்டு வந்து இது எல்லாமே வந்து இப்போ சிடிஆர் மற்ற எல்லா இதுலயும் கிளீனா தெரியும் யார் யார் சம்பந்தப்பட்டிருக்காங்கன்னு. இவங்க வந்து நீதிமன்றத்தில் ஒழுங்கா வழக்கு நடத்தப்பட்டால், கரெக்டா சாட்சிகள் ஏற்றப்பட்டால் இவங்க எல்லாருக்குமே தண்டனை கிடைக்கும், அதுல மாற்றுக்கிறதே கிடையாது. முன் முடிவுக்கு வந்த மாதிரி தெரியுதா நீதிமன்றமோ காவல்துறையோ திரு ஜெயராமுக்கும் திரு பூவை ஜெகன்மூர்த்திக்கும் இந்த கடத்தல் விவகாரத்துல ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்கு, பணம் கைப்பற்றப்பட்டிருக்கு, பணம் நோக்கமா இருக்கலாம், இல்ல காதல் தம்பதிகளை பிரிக்கணுங்கிற நோக்கமா இருக்கலாம், அந்த பொண்ணுடைய அப்பா தொழிலதிபர் அப்படின்ற அந்த டாட் எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி ஒரு பெர்செப்ஷனை கொண்டு வந்து நிறுத்திட்டாங்களா? அப்படி தோணிருச்சா இவங்க ரெண்டு பேரும் தான் பிரதான குற்றவாளிகள்? எப்போ வந்திருக்கும்னா அவங்களை அரெஸ்ட் பண்ணாங்கல்ல 5 பேரை, அரெஸ்ட் பண்ணி அவங்களை விசாரிக்கையில தான் தெரிய வருது இவங்க எல்லாம் சம்பந்தப்பட்டிருக்காங்க. அந்த ஸ்பாட்ல வந்து 5 பேர். ஆமா, அந்த 5 பேரை அரெஸ்ட் பண்ணி அதுல சம்பந்தப்பட்டவங்களை விசாரிக்கையில வனராஜா, மகேஸ்வரி, வழக்கறிஞர் சரத்குமார், டேவிட் உள்ளிட்ட 5 பேர். 2 பேர். ஆமா, அந்த 5 பேரை அரெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் அவங்கள என்கொயரி பண்றாங்க. என்கொயரி பண்ணி அவங்க கன்ஃபெஷன் ரெக்கார்ட் பண்றாங்க. அப்பதான் இவங்க 2 பேரும் வராங்க. அதுக்காக இவங்க குற்றம் சாட்டப்பட்டிருக்காங்க, இவங்க வந்து குற்றவாளிகள் இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. ஆனா குற்றவாளிகளா இருந்தாலும் கூட அவங்கள 41A சமன் போட்டு அவங்கள வரவழைச்சு தான் விசாரிக்கணும். அதை பண்ணிருந்தா இந்த பிரச்சனை வந்து அவர் வீட்டை அரெஸ்ட் பண்ணுறதுக்கு வந்திருக்காது, ரெண்டாவது கோர்ட்டுக்கும் இவ்வளவு கூட்டம் வர வேண்டிய அவசியம் கிடையாது. அதே மாதிரி ஏடிஜிபி அவங்க சர்வீஸ்ல இருக்கிற அவருக்கு சமன் கொடுத்து வந்துட போறாங்க, அவங்கள விசாரிக்கலாம், அது ஒன்றும் தப்பு இல்லை. இதுல என்னன்னா ஒரு ஏடிஜிபி லெவலில் உள்ள ஒரு அதிகாரியை விசாரிக்கிறப்போ விசாரணை அதிகாரியை இன்ஸ்பெக்டர் லெவலில் வச்சிருக்காங்க, அதை வந்து மாத்திருக்கணும். ஏன்னா ஒரு எஸ்பி லெவல்லையோ அதுக்கு மேற்பட்ட லெவல்லையோ இவங்களே மாத்திருக்கணும். மாத்திருந்தாங்கன்னா நல்லா இருக்கும். ஏன்னா ஒரு ஏடிஜிபி அவர் குற்றவாளி இல்லையோ அது வேற விஷயம். இன்னைக்கு குற்றம் சாட்டப்பட்டவர், அவரை ஒரு இன்ஸ்பெக்டர் லெவலில் விசாரிச்சு வாக்குமூலம் பதிவு பண்றாங்க, அவர் தான் ஐஓ அப்படிங்கிறப்போ அது கொஞ்சம் டிஃபரன்ஸ் இருக்கும். ஏன்னா அவங்க வந்து சில விஷயங்களை கேட்க முடியாது, அவர்கிட்ட நேரடியாக அதுக்கு கேட்டு அவரை வந்து இப்படி இருக்கேங்கிறத வந்து ரெக்கார்டடாக தான் கேட்க முடியுமே தவிர மற்றபடி அந்த ஒரு தோரணையாக கேட்க முடியாது. அந்த ஒரு சூழ்நிலை இருக்கும். விசாரணைங்கிற அந்த தோரணைத்தை ஒரு உயர் அந்தஸ்தில் இருக்கக்கூடிய அதிகாரி விசாரணை அதிகாரியாக நியமிக்கப்படணும். ஆமா, ஒரு பெரிய அதிகாரியா போட்டிருந்தாங்கன்னா நல்லா இருக்கும். நம்ம மேற்கொண்டு மாத்தலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனா வந்து இதுல வந்து இல்ல காப்பாற்றுவதற்கான முயற்சிகள் ஏதாவது நடந்ததா? திரு ஜெயராமுடைய கார் தான் போயிருக்கு, அரசு பதிவெண் கொண்ட வாகனம் தான் போயிருக்கு, அவருக்கு வாகனம் ஓட்டக்கூடிய 2 காவலர்கள்ல ஒரு காவலர் தான் அந்த வாகனத்தை இயக்கியிருக்காரு, அந்த வாகனத்துல தான் சிறுவனை கொண்டு போய் பேருந்து நிலையத்துல விட்டுருக்காங்க. இவ்வளவும் இருந்த பிறகும் அவரை வந்து வெளிப்படையா கொண்டு வந்துடக்கூடாது அப்படின்னு மறைக்கிற நோக்கத்தோட இங்க இது அணுகப்பட்டதா? இல்ல, அந்த மாதிரி பண்ண வேண்டிய அவசியமே முடியாது, பண்ணாலும் முடியாது. ஏன்னா எல்லாமே ரெக்கார்டா இருக்கு. அந்த வண்டி வந்து இருக்கு, அந்த வண்டியில டிரைவர் அன்னைக்கு யார் இருந்தாங்க, யார் டியூட்டியில் இருந்தாங்க, அவங்கள விசாரிக்க போறாங்க. இதுல சிசிடிவில அந்த கார் தெரியுது. ஆமா, அப்ப இவங்க பேசியிருக்காங்க, இவங்க 3 பேருக்குள்ள மாறி மாறி பேசியிருக்காங்க, முன்னாடியும் பேசியிருக்காங்க, சம்பவத்துக்கு அப்புறமும் பேசியிருக்காங்க. அதனால வந்து குற்றம் அப்படிங்கிறது வந்து நிச்சயமா சரியான முறையில் நடத்தப்பட்டா குற்றவாளிகள் எல்லாருமே என்ன சந்திப்பாருன்னு திரு ஜெகன்மூர்த்தி சொல்றாரு. திரு ஜெயராமுக்கும் திரு பூவை ஜெகன்மூர்த்திக்கும் ஏற்கனவே நட்பு இருக்கு, வழக்கமா நாங்க 2 பேரும் உரையாடுவோம், சந்தித்துக் கொள்வோம்னு. அந்த முடிச்செல்லாம் இதுக்கு வசதிக்கு தகுந்த மாதிரி இல்ல அரசியல் காழ்ப்புணர்ச்சியோட அந்த டாட்லாம் கனெக்ட் பண்ணிக்கிறாங்களா அரசாங்கமும் காவல்துறையும்? தொடர்பு இருக்கு அப்படிங்கிறது, நட்பு இருக்குங்கிறது வேற விஷயம். இல்ல 3வது மகேஸ்வரி வராங்களே, மதுரை மகேஸ்வரிக்கு இங்க பூந்தமல்லியில் என்ன வேலை? அவங்க வந்து சார் சொன்ன மாதிரி பிஆர்எஸ் கொடுக்கல, அவங்க 1990 எஸ்ஐயா சேர்றாங்க. அவங்களோட ஆவணங்கள், அவங்க சர்டிபிகேட்ஸ் வெரிஃபிகேஷன் பண்ணல, ஃபால்ஸ் சர்டிபிகேட். 1992 she was dismissed from police as SI. அவங்க வந்து அதுக்கப்புறம் அவங்க அது மட்டும் இல்ல, அப்புறம் வந்து அந்த பழங்குடியினருக்கு நான் உதவி பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ஜிஓ ஒன்று வச்சு அவங்களையும் ஏமாத்திருக்காங்க. இப்போ சாமியார மாறிட்டேன்னு சொல்லி இந்த மாலைகள் சார் சொன்னாங்கல்ல,
அதெல்லாம் விற்கிறது, இந்த மாதிரி வேலைகள் எல்லாம் ஒரு அந்த பசு தோல் பொருத்திய புலி அப்படிங்கிற மாதிரி பண்றாங்க. ஏன் உயரதிகாரி காரணமே உயரதிகாரிக்கு தெரியாதா? அப்பாவும் ரெண்டாவது எடுத்துக்கிட்டு அந்த மகேஸ்வரியும் தான். திரு ஜெயராமுக்கு தெரியாதா மகேஸ்வருடைய பின்னணி இது, அவர் இவ்வளவு குற்ற செயல்கள்ல சம்பந்தப்பட்டிருப்பவர்னு திரு ஜெயராம் தெரியாம எப்படி இருக்கும்? தெரிந்து நோக்கத்தோடு தான் செஞ்சிருக்கிறாங்க. ஆமா, தெரியாம எப்படி செய்ய முடியும்? சின்ன குழந்தைங்களா இல்ல வேறும் தெரியாதவங்களா? திரு பொன்வேல் திரு பிரகாஷ் முதல் சுற்றுல சொல்லும்போது இந்த விவகாரம் இந்த அளவுக்கு வெளிப்படையா வெளியே வராம போச்சு, நீதிமன்றமும் காவல்துறையும் நடவடிக்கை எடுக்கலைன்னா அது ஆணவ கொலை வரைக்கும் போவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு அவர் சொல்றாருல, அதை நோக்கி நகர்ந்திருந்தால் இன்னும் இல்ல இந்த விஷயத்துல விளைவுகள் அதிகமா இருந்திருக்கு. அது ஒரு மிகைப்படுத்தப்பட்ட கற்பனையா தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா எந்த ஒரு ஏடிஜிபியும் அந்த அளவுக்கு இன்வால்வ் ஆக மாட்டாங்க. அது நம்ம அந்த ட்ராக் ரெக்கார்டை நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் சொல்கிறது சட்டவிரோத செய்கிறது அரசியல்வாதிகளோ இல்லைனா கொலை குற்றவாளிகளோ, அது கூலிக்கு செய்கிறவங்களோ, அது வேற விஷயம் இருக்கலாம். ஆனால் கடத்துறது கூட கூலிக்கு செய்கிறது இல்லை, ஏடிஜிபி அளவுக்கு அந்த அளவுக்கு இருக்காது. ஒரு ஆளை கடத்துவதுங்கிறதும் கூலிக்காக செய்யக்கூடிய செயல் தானே, அதை செஞ்சிருக்காரு இல்லையா ஏடிஜிபி? ஆளை கடத்தினார் தான் நம்ம பேசுகிறோம் ஒழிய அது கடத்தின அளவுக்கு என்ன நடந்துச்சு, அதாவது அந்த 2 மணி நேரம் எந்த விசாரணை பண்ணணும்னு நினைச்சாங்களோ, எந்த உண்மையை கொண்டு வரணும்னு நினைச்சாங்களோ, மறுபடியும் கொண்டு வந்து விட்டுட்டாங்கன்னு அவங்க அம்மாவே சொல்லும் பொழுது அப்ப நம்ம அதை ஏற்கத்தானே வேணும். அப்ப நம்ம அந்த பார்வையிலே நம்ம பார்த்துட்டு இருந்தோம்னா, அதுதான் நான் ஆரம்பத்திலே சொன்னேன். எந்த விதத்துல, அதாவது தகவல் ஏதேனும் தேவைன்னா லட்சுமி அங்கதானே இருந்திருக்காங்க, அவங்க கிட்டே விசாரித்து இருக்கலாமே. சிறுவனை சம்பவ இடத்துல இருந்து வீட்டுல இருந்து அழைச்சிட்டு போய் 2 மணி நேரம் 3 மணி நேரம் அதனால அப்ப நீங்க அது கொலை பண்ற நோக்கத்துல தான் போனாங்கன்னு எப்படி முடிவுக்கு வர முடியும்? நான் என்ன சொல்றேன், ஒரு இல்ல அப்படி சொல்ல வரல திரு பிரகாஷ். அந்த சிறுவன்ட்ட அவருடைய சகோதரர் தனுஷும் தனுஷுடைய மனைவியும் எங்கே இருக்கிறாங்கன்னு இருப்பிடத்தை தெரிந்து கொள்வதற்காக இந்த சிறுவன் கடத்தினான் நீங்க சொன்னீங்கன்னா 2 மணி நேரத்துல எதுக்காக கொண்டாந்து விட்டாங்க? ஒரு 100க்கு போன் பண்ணுவாங்கன்னு ஒரு அடிப்படை அறிவு கூட ஒரு ஏடிஜிபி இருக்காதா? ஏடிஜிபி லெவல்ல சொல்லுங்க. அப்போ 100க்கு போன் பண்ணுவாங்க, உடனே கொண்டாந்து விட்டுருணும்னு எப்படி விடுவாங்க? அந்த மாதிரி. அதனாலதான் நான் என்ன சொல்றேன், இது நடந்தது தவறு தான், அவங்க செய்தது தவறு தான். ஆனா அந்த தவறு எந்த அளவுக்கு இன்டென்சிட்டி மோட்டிவேஷனோட செய்தாங்கன்னு நீங்க பூதாகாரமா அரசு கொண்டு போய் நிக்க வைக்கதோன்னு தான் யோசிக்கிறேன். ஒரு ஸ்ரவன்குமார் ஐஏஎஸ் 2 பேர் இறந்த போது, ஒரு விக்னேஷன் வயதானவரும் கள்ளக்குறிச்சியில் இறந்த போது சாதாரண வயிற்று வலியில் தான் இறந்தாங்கன்னு ஒரு பெரிய பொய்யை சொன்ன பிறகு அந்த பேரல குடிச்சவங்க 50 பேர் இறந்து விட்டாங்க. அந்த ஐஏஎஸ் ஸ்ரவன்குமார் மேல எடுக்கப்பட்ட கிரிமினல் நடவடிக்கை என்ன? இல்ல, ஒரே ஒரு இது சார், திரு ஜெயராமுக்கும் அந்த காவல் நிலையம் தொடர்பான பணிக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை. அவர் இந்த சிறுவனையோ இல்ல தனுஷோடைய அம்மாவையோ விசாரிக்கணும் அப்படின்னு அவருக்கு தோணி இருந்தால் கூட அவர் காவல் நிலையத்தின் மூலமாக தானே அதை செஞ்சிருந்திருக்கணும். அவருடைய வாகனத்திலேயே இந்த சிறுவனை அழைத்து சென்று போட்டு எங்கேயோ வைத்து மறைமுகமாக விசாரித்து கொண்டு வந்து ஒரு பேருந்து நிலையத்தில் விடுவதற்கான அதிகாரத்தை சட்டங்க அவருக்கு கொடுக்கலையே. வீட்டுல இருந்து மப்பேடு கூட்டுறவுங்கிற இடத்துல இல்ல பேரம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் சொன்னாங்க. இது கடம்பத்தூர் பக்கத்துல அந்த ஊர் இருக்கு. 12:50க்கு கடத்துறாங்க சிறுவனை. கூட்டு போயிட்டு பூந்தமல்லிக்கு போயிட்டு ரிட்டர்ன் வரையில அந்த மப்பேடு கூட்டுறவுல இறக்கி விட்டு போயிடுறாங்க. ராத்திரி 3 மணிக்கு 17 வயசு பையனை தனியா. இல்ல கார்த்திகேயன் சார், நான் இது என்ன சொல்றேன்னா, இப்ப நீங்க அது செய்தது தவறுன்னு சொல்லிட்டேன், அதை செய்யலாமா என்னன்னா, நீங்க எப்படி சொல்ல வரீங்கன்னா, அது செஞ்சது தவறு, இன்டென்ஷனலா அதை செஞ்சிருக்காங்களா? தவற இன்டென்ஷனலா தான் செய்ய முடியும். அளவுக்கு இன்டென்ஷனலா செய்திருக்காங்க. இல்ல நான் என்ன சொல்றேன், கார்த்திகேயனுக்கும் தெரியும், நம்மளுக்கும் தெரியும். ஒரு ஸ்டேஷன்ல இது போல ஒரு சென்சிட்டிவ் இல்ல ஒரு சென்சிட்டிவ் புகாரோ, அதே மாதிரி ஒரு கடன் சம்பந்தமான ஒரு மோசடி புகாரோ வரும்போது சில விஷயங்களை ஓரளவுக்கு அவுட் ஆஃப் வேல ஏதாவது பண்ண முடியுமான்றத காவலர்களும் செய்யறாங்க, பொது வாழ்க்கையில இருக்கிற அரசியல்வாதிகளும் செய்யறாங்க. ஆனால் அது அளவுக்கு அதிகமாக போகும்போது அது தவறு என்று ஏடிஜிபி ரேங்க்ல இருக்கிறவருக்கு இது செய்யக்கூடாது, சட்டத்தின்படி இது தவறுன்னு அவருக்கு தெரியாதா? தன்னுடைய அதிகாரத்துக்கு இல்லாத ஒரு விஷயத்தை தான் செய்யறோம்ன்றது அவருக்கு தெரிஞ்சு. தவறுன்னு தெரியாதவர் எப்படி செய்யறாரு? அப்ப அவருக்கு தவறுன்னு தெரியும்ன்றீங்க, தெரியும்ன்றவர் எப்படி செய்யறாரு? அப்போ இந்த அளவுக்கு இன்டென்சிட்டி இருக்காது, சுமூகமா முடிச்சு வைக்கிறதுக்கு அந்த மாதிரி இருக்கலாம் அப்படின்றத என்னுடைய. நீங்க பயப்படுற மாதிரி ஒன்னும் ஆணவ கொலை எல்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்ல. ஒருவேளை அழைத்து வச்சு பேசி கீசி சமாதானப்படுத்திடலாமோ அப்படின்னு நல்லெண்ணத்தோட ஜெயராம் இதை செஞ்சிருக்கலாமோ? சாரோட எண்ணம் நல்லெண்ணம், அவரு லைட்டா தான் பஞ்சாயத்து நடக்குன்றாரு. இன்னைக்கு பஞ்சாயத்துக்கள் நடக்கிற லெவல் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்குள்ள, அதுவும் காவல்துறை சம்பந்தப்பட்ட பஞ்சாயத்தில் 90% ரியல் எஸ்டேட் தான்.
ரியல் எஸ்டேட் தொடர்பான விஷயங்கள் நீங்க சென்னையை அடுத்த காஞ்சிபுரம், திருவள்ளூர் 2 மாவட்டங்கள்லயும் அதான் திரு சுமந்த் படிச்சு காமிச்சார். ரியல் எஸ்டேட் தொடர்பான விஷயங்கள்ல அருண் கடிதத்தை உளவுத்துறை போலீசார் வந்து பெரிய அளவுக்கு, அதுவும் தென் மாவட்டங்கள்ல வந்து அது பெரிய அளவுக்கு 2 ஜாதி சேர்ந்து ஒரு ஜாதியை கொலை பண்ற அளவுக்கு அதெல்லாம் ரொம்ப பெரிய அளவுக்கு போயிட்டு இருக்கு. நான் திமுக ஆட்சி மேல விமர்சனம் வைக்கிறேன்றது ஒரு என்னன்னா விஷயம். கொஞ்சம் வீரியத்தை அதிகப்படுத்திருச்சு. நீங்க சொன்ன இந்த ஸ்டேட்மெண்ட் இருக்குல்ல, ஒருவேளை இந்த விவகாரம் வெளியே வராம போனா தனுஷுக்கும் அவருடைய மனைவியுடைய உயிருக்கும் உத்தரவாதம் இல்லாத ஒரு சூழல்ன்ற வீரியத்தை அதிகமாயிடுச்சு. இல்ல சார், நீங்க பாருங்க, அவங்க ஏற்கனவே போலீஸ்ல பேசியிருக்காங்க, எல்லாத்தையுமே பண்ணிருக்காங்க, லோக்கல் போலீஸ்ல பேசியிருக்காங்க, எஸ்பி ஆபீஸ்லயும் பேசியிருக்காங்க, பஞ்சாயத்துல நடந்திருக்கு. ஆனா அதை தாண்டி ஒரு கடத்தல் முயற்சிக்கு இவ்வளோ ஃபோர்ஸா ஒரு எம்எல்ஏ, ஒரு ஏடிஜிபி சாட்டப்பட்டவர்கள் தான் அவங்க. இருங்க ராத்திரி 12:50 இருங்க அவங்க வந்து இன்வால்வ் ஆகி வராங்க. குற்றம் அவங்க மேல சாட்டப்பட்டிருக்கு, நீதிமன்றத்திலேயே அது வந்திருக்கு. அந்த அளவுக்கு பெரிய ஆட்கள் வராங்கன்னா மர்டர்ன்றது ஒரு இதுதானே. ஆக மொத்தம் அவங்களுக்கு அந்த திருமணம் பிடிக்கல சார். இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, இப்போ சொன்னார் சார் கூட, இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்க வாபஸ் வாங்கிட்டாங்க, இது போயிடும், இது அப்படியே ஹாஸ்டைல் ஆகிடும். சார் கூட சொன்னார் ஹாஸ்டைல் ஆகிடும். அப்படி நடக்கக்கூடாது. நடக்காம எப்படி ராஜேஷ் தாஸ் இன்கொயரி வந்து ஒரு பிரம்மாண்டமான அளவில் நடந்ததோ அதுபோல் இது வந்து பக்காவா ஒரு சிபிசிஐடி இன்கொயரியை வந்து இந்த விஷயத்தில் நடத்தணும். ஏன்னா கடத்தல் நடந்தது உண்மை. அவர் இப்போ கடத்தலன்னு இவங்க அம்மா சொன்னா கூட கடத்தல் 100 கால் போயிருக்கு. 100 கால் போயிருக்கு. சும்மா இருக்கிறாங்களா போலீஸ்காரங்க? நீ பாட்டுன்னு உட்காந்து 100க்கு ஃபோன் கால் பண்ணினா விட்டுருவாங்களா உன்ன? 100 கால் போயிருக்கு, கடத்தல் நடந்திருக்கு. அந்த பையனை அப்புறம் விடுவிச்சிருக்காங்க. இப்ப இந்த அம்மாவே புகாரை வாபஸ் வாங்குற அளவுக்கு அவங்க பிரஷர் பண்ணியிருக்காங்க. ஏன்னா சொந்தம் ரைட்டுங்களா, பணக்கார சொந்தம் வேற ரைட்டா. வனராஜா உள்ள இருக்காரு, தொழிலதிபர் வந்து உள்ள இருக்காரு. அவர் எத்தனை பேருக்கு பினாமியா இருக்காருன்றது தெரியல. அந்த பினாமிக்காரங்க சொல்லி தான் இதை செஞ்சாரான்றதும் தெரியல. அதெல்லாம் இன்வெஸ்டிகேஷன். ஸோ இதை வந்து பியூரா ஒரு சிபிசிஐடி இன்கொயரி போட்டு அதில் எல்லா விட்னஸையும் அனலைஸ் பண்ணி அதை வந்து அழகான ஒரு சார்ஜ் ஷீட்டில் ப்ரெசென்ட் பண்ணோம். இதில் ஹாஸ்டைல் ஆயிட்டாங்கன்னு இந்த அம்மா ஹாஸ்டைல் இப்பவுமே ஆயிட்டாங்க, ஹாஸ்டைல் ஆயிட்டாங்கன்னு விடக்கூடாது. அப்படி அந்த அம்மாவுடைய புகார் கொடுத்த புகார்தாரருடைய விருப்பத்தை மீறி இதை நீதிமன்றமோ காவல்துறையோ கையாள முடியுமா அந்த வழக்கை? சார் இந்த கேஸ்ல சார்ஜ் ஷீட் போடுறாங்கன்னு வச்சுக்குவோம். சார்ஜ் ஷீட் போட்டாங்க, இவங்களை அரெஸ்ட் பண்ணாம கூட சார்ஜ் ஷீட் போடலாம். சார்ஜ் ஷீட் போட்டாங்க, கேஸ் நடக்குது. அதுல யார் முதல் சாட்சி? அந்த அம்மா தான். அவங்க பொட்டியில் ஏறி நடந்த விஷயங்களை சொல்லிட்டு இவங்க தானா அவங்க தானா எனக்கு தெரியாது, இவங்க சம்மந்தப்பட்டிருக்காங்க தெரியாது, கிராஸ் எக்ஸாமினேஷன்ல அப்படி மாறிட்டாங்கன்னா, பிறல் சாட்சியா மாறிட்டாங்கன்னா, அப்புறம் முதல் சாட்சியே எப்படி போச்சுன்னா அப்புறம் மற்ற சாட்சிகள் எப்படி இருக்கும்? ஆனாலும் கூட இதுல டிஜிட்டல் எவிடன்ஸ் இருக்கு. அந்த டிஜிட்டல் எவிடன்ஸ் அப்படிங்கறது வந்து இருக்கு, சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்கு. அதனால அதை ஒத்துக்கலாம்னு சொல்லி இப்ப புது சட்டங்கள் வந்தது இல்லையா, இந்த சிஆர்பிசி ஐபிசில மாத்தினாங்களே, அதுல இப்ப ஐஏல அதுக்கு பதிலா மாத்தின சட்டத்துல புகார் கொடுத்தவர் பிறல் சாட்சியா மாறினாலும் இதை வைத்து நடவடிக்கை எடுக்க முடியும், நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீங்க புகார் கொடுத்தவரே பிறர் சாட்சியா மாறினா கூட இந்த எலக்ட்ரானிக் எவிடன்ஸ் இல்லையா, இப்ப வந்து புது எரா ஆஃப் குற்ற நிகழ்வுகள் விசாரணை என்பது மாறி இருக்கு. மாறின குற்ற நிகழ்வுகள்ல நீங்க அனாவசியமாலாம் பழைய மாதிரி பொய் சாட்சி சொல்லிட்டு எல்லாம் போக முடியாது. அதுக்கு நீங்க பொய் சாட்சி சொன்னாலும் அந்த பொய் சாட்சியை சப்ஸ்டான்சியேட் பண்ணும். சரிமா, அந்த பையன் கடத்தப்படல, அப்புறம் எதுக்கு நீ போன் பண்ண? போன்ன்றது எலக்ட்ரானிக் டேட்டா ரைட்டா, அது வந்து 100 கால் ரெக்கார்ட் ஆயிருக்கு, 100 கால் ரிசீவ் பண்ணிருக்காங்க. போன்ன்றது எலக்ட்ரானிக் டேட்டா. அந்த பையன் கடத்தப்படல, அப்புறம் ஏன் பண்ண? இல்லங்க கடத்துற மாதிரி கனவு கண்டேன்னு அப்படியா சொல்ல முடியும்? கோகுல்ராஜ் கேஸ்ல கூட இதே மாதிரி அந்த பெண் பிறல் சாட்சியா ஒரு விஷயம் சொல்றேன். எஃப்ஐஆர்ல வந்து என்ன சொல்றாங்களோ பாதிக்கப்பட்டவங்க அதை தானே எழுதுவோம்னு சொல்றாங்க. இந்த மாதிரி சொல்றாங்க, நாங்கள் சொல்வதை எழுதி தாருங்கள் என்று என்கிட்ட எழுதி வாங்கினாங்க. நாங்க என்ன சொல்றோமோ அதை தான் நீங்க எழுதணும்னு அடுத்த நாள் வந்து போலீஸ் அதிகாரிகள் வந்து எழுதி வாங்கினாங்கன்னு சொல்றாங்க. திரு சுமந்த், இந்த வழக்கின் பயணம் செய்யக்கூடிய பாதை குறித்து என்ன நினைக்கிறீங்க? கடைசி வரைக்கும் இது விசாரணை நடத்தப்பட்டு சம்பந்தப்பட்டவர்கள் குற்றம் செய்திருப்பவர்கள் தண்டிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கா, இல்ல தனுஷோட தாயே
இந்த பிறல் சாட்சியாக மாறி இந்த வழக்கு நீர்த்தி போகும் அப்படின்னு பேசப்பட்டது. அதை நோக்கி நகர்ந்துடுமா? இல்ல, முன்னாடி மாதிரி வெறும் ஒரு விட்னஸ் மட்டும் வைத்துதான் ஒரு தீர்ப்பு வழங்கப்பட வேண்டும் என்று இல்லை. இப்ப கொராபரேட்டிவ் எவிடன்ஸ், எலக்ட்ரானிக் எவிடன்ஸ் இருக்கு. இப்ப அது எலக்ட்ரானிக் எவிடன்ஸ் இருக்கிறதுனால இந்த விட்னஸஸ் ஹாஸ்டைல் ஆனால் கூட ஒரு கில்ட்டி என்கிற, குற்றவாளி என்கிற தீர்ப்பு வழங்குவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆனா நடக்குமா நடக்காதா பொறுத்திருந்து பார்க்கணும். ரெண்டாவது விஷயம் என்ன பாத்தீங்கன்னா, இன்னைக்கே வந்து இவரு ஏடிஜிபி ஐயா வந்து வீட்டுக்கு போயாச்சு. சொந்த ஜாமீன்ல. ஒண்ணு வந்து ஆமா, சொந்த ஜாமீன்ல. அவருடைய வெஹிக்கிள்ல இன்ஃபேக்ட் வர்ற வழியில போலீஸ் எல்லாரும் அங்க இருந்த மத்த போலீஸ்மேன் எல்லாம் சல்யூட் அடிச்சுட்டு அவருக்கு மரியாதையுடன் ஒரு வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க. சோ இப்ப என்ன அப்படின்னு நம்ம பார்க்கணும்னா, இத்தகைய கேசஸ்னுடைய பழைய ட்ராக் ரெக்கார்ட், நீங்க சிம்பிளா ராஜேஷ் தாஸ் கேஸே எடுத்துக்கீங்களேன். அவர் அடுத்த மாதம் ரிட்டையர் ஆகிறதுக்கு ஒரு மாதத்துக்கு முன்னாடி he was punished by being asked to compulsorily retire. அது என்ன பனிஷ்மெண்ட்? அது கன்விக்ட் ஆன ஒரு நபர் கீழ்கோர்ட்டு குற்றவாளி என்று அறிவித்து 3 ஆண்டு காலம் சிறை தண்டனை வழங்கிய நபர் உச்சநீதிமன்றத்துல அதுல ஸ்டே வாங்கியிருக்காரு. அதற்கு முன்பு அவர் he is allowed to retire. அது எப்போனா 2023 நடந்த ஒரு சம்பவம். சோ இதுல வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க IAS மற்றும் IPS அதிகாரிகளாக இருந்தால் உங்களுக்கு ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்ங்கிறது வேற. பொதுமக்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து சட்டங்களும் பொதுவாக இவர்களுக்கு பொருந்துவதில்லை. ஏதாவது ஒரு ரேர் கேஸ்ல பொருந்தலாம். பட் பெரும்பாலான கேசஸ்ல ஃபார் ஆல் பிராக்டிக்கல் பர்பசஸ் தே ஆர் அபவ் த லா. இப்போ இந்த மாதிரி ஒரு கேஸ் ஏதாவது ஒண்ணு வந்தால் கூட நீங்க இன்னொரு 6 மாதம் கழித்தோ ஓராண்டு கழித்தோ இந்த கேஸ் எங்கு இருக்கிறது, என்ன நடந்திருக்கிறதுன்னு நீங்க பாத்தீங்கன்னா, அங்கதான் வந்து உங்களுக்கு இதனுடைய இந்த மாதிரி கேசஸ் எங்க போகுதுங்கிறது தெரியும். இப்போ நம்ம பாக்குறோம், திரு பல்பீர் சிங்குடைய கேஸ்லயே அவர் நீங்க சர்வீஸ்ல இருக்காரு, ஒரு மாவட்டத்துக்கு தலைவரா இருக்காரு. சோ என்ன நீதிமன்றத்துடைய நேரடி கண்காணிப்புல இந்த வழக்கு அணுகப்பட்ட விதம் ஓரளவுக்கு நம்பிக்கை தருது. இல்ல அது கூட கார்த்திகேயன், எவ்வளவு நாளைக்கு நீதிமன்றமே பார்த்து இதை பண்ண முடியும்? இட்ஸ் நாட் அ பிராக்டிகல் திங். சிஸ்டமுக்குள்ள இருக்கணும் இல்லையா? அப்புறம் திரு வில்சன் சொன்னது வந்து எனக்கு ஒண்ணுதான், தெரியாம எப்படிங்க செய்ய முடியும்? எப்படி தெரியாம? இல்ல ஒரு இதுல வந்து இவர்கள் குழந்தைகள் அல்ல. இன்ஃபேக்ட் அதுல இருக்கக்கூடிய ஒரே குழந்தை கடத்தப்பட்ட அந்த சிறுவன் தான் வந்து அவனுக்கு 18 வயசு ஆகல. அவன் ஒருத்தன் தான் அதுல. சோ எப்படி தெரியாமல் தெரிந்து நோக்கத்தோடு தான் தெரியாம செய்தாலும் சொல்லவே இல்லை, தெரிந்துதான் செய்வாரு. இன்டென்சிட்டி நோக்கம் இருக்காது. நீங்க சொல்ற கொலை அளவுக்கு நோக்கம் இருக்காது. இல்ல அவங்க வந்து உங்க பெற்றோர்கள் வீட்டுக்கு போய் பேச்சுவார்த்தை நடத்தினாங்கன்னா நீங்க சொல்றது லாஜிக் இருக்கு. ஒரு பையனை கடத்திட்டு போறாங்க, அவங்க நல்ல எண்ணத்தோட பண்ணிருப்பாங்கன்னு அது எப்படி அது லாஜிக்கா? இல்ல கொலை எண்ணத்தோட பண்ணிருப்பாங்க, நீங்க எப்படி முடிவுக்கு வரீங்க? அன்பாக கடத்தினார்கள்னு சொல்ல முடியாதுல்ல, அதுக்காக சொல்ல. சரி, பேசுவோம். நம்ம இது டிராவல் ஆகட்டும், இந்த வழக்கு டிராவல் ஆகட்டும், அடுத்த அமர்வுலையும் பேசுவோம். நன்றி. நிகழ்ச்சியில் பங்கேற்ற அனைத்து நேர்விட பேச நிறைவு பெறுகிறேன். அது வந்து கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதான கூட்டப்பட்டு